கையேந்துகிற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு காலத்தில் இவர்களை பார்த்தா எல்லா ராஜாக்களும் பயந்தார்கள். 31 ராஜாக்களை அடித்து ஜெயித்தார்கள். ஓக் என்கிற ராஜா, சீகோன் என்கிற ராஜாவை அடிப்பதற்கு வரலாறு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ராஜாவை அடித்தவர்கள் இப்போ ஒரே ஒருத்தவன் இவங்களை திருத்தறானா. 17ஆம் வசனத்தில் ஒரே ஒருத்தவன் இவனை பயமுறுத்துறானா. திருத்த கூட இல்ல, ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த இங்கிலீஷ்ல போட்டு 5000 பேரும் ஓடுறானா. ஆமென் சொல்லுங்களேன். நிலைமை பாத்தீங்களா? ஒரு காலத்துல வல்லமை நிறைந்தவர்கள் என்றைக்கு இவர்கள் உலகம் என்கிற பார்வோனிடத்துல, உலகம் என்கிற எகிப்தின் இடத்துல போனார்களோ அன்றையிலிருந்து இவர்களுடைய பரிதாபமான நிலைகள் துவங்க ஆரம்பித்தது. என் சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல மனதுருகும்படி, உன மேல அன்பு செலுத்தும்படி உனக்காக காத்திருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நான் இப்படி சொல்றேன், யாராவது தேவனுடைய அன்பை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி போயிருக்கிறீங்களா? யாரோ ஒரு மனுஷனை நம்பி அந்த பக்கம் போயிட்டீங்களா? கர்த்தர் இந்த 1ஆம் தேதி காலையில உங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இன்றைக்கு சொல்லுகிறார், உனக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனை போல இரக்கமுள்ளவர் யாருமே இல்லை. ஆமே. இவர் வாக்க பரிதாபமா மாறி கஷ்டப்படுற நேரத்தில் பேசுறார் பாருங்க, அதான் தேவன். மனுஷங்க கஷ்டப்படுற நேரத்தில் இன்னும் கஷ்டப்படுத்துவாங்க. கஷ்டப்படுகிற நேரத்தில் ஆறுதல் தருகிறவர் என் ஆண்டவர் ஒருவரை தவிர இந்த உலகத்தில். ஆமென் சொல்லுங்களேன். இது தேவன் தன் ஜனத்தின் மேல வைத்திருக்கிற அன்பு, கரிசனை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இல்லை, இது இருதயத்திலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? நான் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறேன், நான் உன் மேல மனதுருகும்படி எழுந்திருக்க போறேன், உனக்கு நீதி செய்ய போறேன், நீ எனக்காக சொல்லுங்களேன். என் தன் ஜனம் எவ்வளவு மீறி மீறி விலகி விலகி தன்னை விட்டு போனாலும் அவருடைய மன உருக்கம் வெளிப்பட்டுட்டே இருக்கு. நான் அதை தான் பார்க்குறேன். அது எப்படி போனாலும் நம்மளா தான் சொல்லுவோம், நீ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாஸ்டரா தான் நான் சொல்லுவேன், நீ தேவனை விட்டு போனல, நீ அது பண்ண இல்ல, இதனால தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாருங்க. நான் மனதுருக காத்திருக்கிறேன், உன் மேல நீதி செலுத்த காத்திருக்கிறேன், உனக்காக எழுந்து வருவேன் சிங்காசனத்தை விட்டு. சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் நான் எப்பயும் சொல்லுவேன், நமக்கான இரக்கத்துக்கு, நமக்கான அன்புக்கு, நமக்கான நியாயத்திற்கு மனிதரிடத்தில் செல்லாதிருங்கள். ஏன்? மனிதர்கள் நியாயமற்றவர்கள், அன்பு செலுத்த மாட்டாங்க. மனிதர்கள் இரக்கமற்றவர்கள். ஆனால் நீதி செய்கிற கர்த்தர், நான் கையை தட்டி தான் சொல்லிடுங்களேன், என் மேல இரக்கம் காண்பிக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார், என் மேல மனதுருக ஒரு கர்த்தர் இருக்கிறார். எனக்காக நீதியை செய்ய நான் அவருக்காக காத்திருப்பேன். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாச்சா, யோபு கெஞ்சரா, என் சகோதரரே, என் நண்பர்களே, எனக்கு இறங்குங்கள், இறங்குங்கள். எந்த நிலைமையில கெஞ்சறான் தெரியுமா? 20ஆம் வசனத்துல சொல்றான், கவனிங்க, படிக்க நேரம் இல்ல சகோதரி. ஐயோ, என் தோலை பாத்தியா, என் உடம்ப பாத்தியா, ஒட்டி போய் என் சதையை வெறும் தோல் மாத்திரம் தாண்டா இருக்குது, எலும்போட ஒட்டி கிடக்குது பாரு. என் வாயில இந்த பல்ல மூடுறதுக்கு கொஞ்சோண்டு தோல் இருக்கு. இவ்வளவு பரிதாபமான நிலைக்கு வந்த பின்னும் என்னை இவ்வளவு குற்றம் சாட்டுறீங்களே, என் நண்பர்களே, எனக்கு இறங்குங்கள்ன்றான். என்ன காண்பிக்க விரும்புறேன் தெரியுமா? மனிதர்கள் நம்மளை எவ்வளவு மோசமான நிலைக்கு கொண்டு போகணுமோ கொண்டு போவாங்க. ஒரு மனுஷன் கூட இரக்கம் காட்ட மாட்டான். ஆனா நான் சொல்றேன், இரக்கத்தை காண்பிக்கிற ஒரு தெய்வம். முடிஞ்சா கையை தட்டுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. என் மேல இரக்கம் காண்பிக்கிற ஒரு தெய்வம், என் மேல் மனதுருகுகிற தெய்வம், எனக்கு நீதி செலுத்த காத்திருக்கிற ஒரு தெய்வம். இந்த தேவனுக்காக எத்தனை காலங்களானாலும் நான் காத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? நான் சொல்றேன் சகோதர சகோதரி, மனிதரிடத்தில் காத்திருக்காதீங்க. ஆமா, பல குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க, அவங்க கிட்ட இரக்கமும் கிடையாதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட எத்தனை பேரோட பேசுறான்னு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் கண்ணீரோட ஜெபித்தது, எனக்கு தேவன் கொடுத்த ஒரு வார்த்தைகள் வீணாய் விருதாயை போவாது. உன் மேல மனதுருக ஒரு கர்த்தர் இருக்கிறார், உனக்கு இறங்கும்படி ஒரு கர்த்தர் காத்திருக்கிறார், உனக்கு நீதி செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் டெப்த், பெரிய செய்தி, லீவு தான், இருந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டானாலும் கேட்டு போங்க. உனக்கு நம்பர் 1, இந்த 4 காரியத்தை இன்னைக்கு பேசுறேன் உங்களுக்கு. உனக்கு இரக்கம் செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார், நீ அவர்கிட்ட இன்னைக்கு வந்துரு. ஆமென் சொல்லுங்க. சும்மா கவனிங்க, சும்மா உனக்கு இரக்கம் செய்யறத சாதாரணமான இரக்கம்லாம் செய்ய மாட்டாரு. உன் மேல அவர் இரக்கம் காண்பிச்சாருன்றதுடைய அடையாளம் என்னன்னா, இனிமே கர்த்தர் உன்னை வல்லமையோடு புறப்பட பண்ணுவார். முடிஞ்சா கையை தட்டிடுங்களேன். நான் சொல்றேன், உன் மேல கர்த்தருடைய இரக்கம் வந்ததற்கு ஒரு ரபா சந்தனோ அடையாளம் தெரியுமா? இனிமே நீ முன்னாடி மாதிரி இல்ல, வல்லமையோடு செயல்படுவாய். அல்லேலூயா,
அல்லேலூயா. எடுத்தோனே வேதத்தை திருப்புங்க. 86ஆம் சங்கீதம் 15ல இருந்து வாசிங்க சிஸ்டர். சிஸ்டர் வாசிங்க பிரதர், டக்குன்னு வாசிங்க நேரா. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன், என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். உமது வல்லமையை உமது அடி. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். அவரை பத்தி புகழ்ந்து சொல்றாரு. என்மே நோக்கமாகி எனக்கு இறங்குங்கப்பா. வாசி வாசிய. வல்லமையை உம்முடைய வல்லமையை இரக்கம் வரும்போது இன்னமும் சேர்த்து கொடுங்க எனக்கு. அவ்வளோ எதிரிங்க இருக்கிறாங்க, அவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குது. நீர் என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். உமது வல்லமையை உம்முடைய அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனைய இன்னைக்கு காப்பாத்தும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு கையை தட்டிடுங்களேன் ஒரு தடவைதா. ஓ, உன் மேல வல்லமை வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தருடைய இரக்கம் வரும்போது உன் மேல வல்லமை மாத்திரமல்ல, அவர் உனக்கு துணை செய்கிறதை எல்லாம் பார்ப்பாங்க. நீ எப்படி பட்ட ஆளா இருந்தாலும் உன் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி இன்னைக்கு ஒரு அடையாளமான அனுகூலமான. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தைய? எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஐயா, உனக்கு தேவனுடைய இரக்கம் அவருடைய வல்லமையோட வரும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. திறந்த மனதோட கொஞ்சம் செய்தி கேளுங்க. தேவனுடைய இரக்கம் மேல வந்ததற்கான அடையாளம் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவுல இருக்கும். உன் சத்துருக்கள் பார்த்து உன்னை தேற்றுகிறதை, நீ உயருவதை பார்க்கக்கூடிய அளவுல உன் மேல தேவனுடைய வல்லமை அசைவாடும். அல்லேலூயா சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. உன் எதிரி பாப்பான், உன் பகைஞன் பாப்பான். இந்த பிரச்சனையில இந்த குடும்பம் அழிஞ்சிரும்னு நினைச்சாங்க, அவங்க எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க தாவீது அழிஞ்சிருவான்னு. இல்ல இல்ல, அவருடைய இரக்கம் அவர் மேல கிடைச்சது. தாவீது இப்ப புது பலன் கொண்டு அவன் சொல்றான், என் கைகளும் கால்களும் பலன் கொண்டு. ஆமென் சொல்லிடுங்களேன். ஓ, உன் மேல ஒரு வல்லமை வரும் மகளே, மகனே. நான் சொல்றேன், உன் மேல ஒரு வல்லமை வரும். இந்த வல்லமையின் அடையாளம் தான் தேவன் உன் மேல காண்பிட்ட இரக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. காத்திருக்கிறாராம் அவனுக்கு வல்லமை கொடுக்கிறதுக்கு. நம்ம ஆமீன் சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இனிமே தான் வல்லமையோடு செயல்பட துவங்க போகுது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இதுக்கு முன்ன நீ ஒரு டல் ஸ்டூடெண்ட்ன்ற மாதிரி டல் ஸ்பிரிச்சுவல் ஆளு நீ. இனிமே கர்த்தர் சொல்றாரு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிற நான் இருக்கிறேன். உன் ஜெபம் வல்லமையா மாறும். நான் சொல்றேன், நீ ஜெபம் பண்ணா வானம் திறக்கப்படும். கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற சில தரிசனங்களை இனிமே நீ வல்லமையோடு ஜெபிக்கும் போது காண்பிப்பார். ஏன்? என்னுடைய இரக்கம் உனக்கு வந்ததற்கான அடையாளம். ஆமென் சொல்லிடுங்க. ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இனிமேதான் ஊழியம் வல்லமையா மாற போகுது. இனிமேதான் இது வரைக்கும் சும்மா கொடுத்துட்டு இருந்த, இனிமே கொடுக்கும் போது ஒரு அபிஷேகம் உனக்குள்ள இருந்து புறப்பட்டு கையை தட்ட முடிஞ்சா தட்டி. இன்னைக்கு எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. இதுக்கு முன்ன பைபிளை படிச்சா உனக்கு ஒண்ணுமே புரியாது. நான் சொல்றேன், இதுல இருக்கிற ஆவிக்குரிய வியாக்கியானம் மாத்திரம் அல்ல. ஓ, எஸ்ரா தேறின வேத பாரகன் போல் இருந்தது போல உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வேதம் உன் கண்கள் திறந்து கர்த்தர் காண்பிப்பா. ஆமென். நிச்சயமா நடக்கும். சாதாரண இறக்கம் நீங்க இனிமே கிடைக்க போறது இல்ல. உனக்கு கிடைக்க போற இறக்கம் என்னன்னா வல்லமையான இறக்கம். தாவீது சொல்றான், என் சத்துருக்களால நெருக்கப்பட்டு என் பகைஞர் என்னை மேற்கொண்டுருவாங்களோன்னு பயந்து இருக்கிறேன். எனக்கு இறங்கும். உன் இறக்கம் எப்படி கிடைக்கணும்னு கேட்டா, சாதாரணமா கிடைக்க கூடாது ஆண்டவரே. அந்த இறக்கம் என் மேல வல்லமையோடு தேவன் இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் பார்த்து, என் பகைஞர் பார்த்து என்னை தேற்றுகிறதை கண்டு அவர்கள் வெட்கமடையும்படி இன்றைக்கு ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா. நீ என்ன ராத்திரி பேசி நின்ற கர்த்தர் அதை சொல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு முன்ன உயரணும்பா, உயர்த்த போறாரு. அவங்களுக்கு முன்ன வாழ்ந்து காட்டணும்பா, வாழ்ந்து காட்டுவாரு. அவங்களுக்கு முன்ன ஆசீர்வதிக்க காமே. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. சாதாரண ஆளு நீ நினைச்சுக்காத பிரதர். சேவான் வல்லமையில் நிறைந்தவனாய் இருந்தான். பிலிப்பு வல்லமையில் நிறைந்தவனாய் இருந்தான். அதை போல கர்த்தர் பயன்படுத்த தான் போறாரு. சும்மா அழைக்கல பிரதர். உன் மேல இரக்கம் காண்பிக்க ஒரு காலத்துல ஆள் இல்ல. ஆனா தேவனுடைய இரக்கம் உன் மேல வரும்போது என்ன தெரியுமா நடக்க போகுது? அது வல்லமையோடு வெளிப்பட போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எங்கெல்லாம் ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, அவரோட ஜனங்க எங்கெல்லாம் துன்புறுத்தப்படுறாங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா, தேவன் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அந்த மனிதன் மேல தன்னுடைய வல்லமையை வைப்பார். நான் சொல்றேன், அந்த பாத்திரம் தான் நீ, அந்த பாத்திரம் தான் நானு, அந்த பாத்திரம் தான் நீங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் படுகிற பாடுகளை, உபத்திரவங்கள் நான் காணவே கண்டு அந்த அரக்க ஜாதிகள் வாழ்ந்த அந்த அரக்க ஜாதிகள் இருந்த இடத்துல அவங்கள துரத்திட்டு வாசிய 3:7-8. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின்
உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை நான் என்ன பண்ணிருக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். இரக்கம்ன்றது என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் வேதனைப்படும் போது, ஒரு மனுஷன் துன்பப்படும் போது, ஒரு மனுஷன் உபத்திரவத்தில் இருக்கும்போது மனுஷர்கள் பார்த்து நகைப்பார்கள், கர்த்தர் பார்த்து இரக்கப்படுவார். இறக்கப்பட்டு கீழே சொல்றாரு, நான் அவர்களை நல்ல விசாலமுமான செழிப்புமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி என்ன இறங்கினாரு. எங்க இறங்கினாரு தெரியுமா உங்களுக்கு? எங்க இறங்கினாருன்னு? யார் இறங்க? வாசிங்க 9:16 வாசிங்க. யாத்திரா 9:16 ஒரு மனுஷன் கிட்ட சொல்றாரு, எப்பா நான் உன் மேல வாசிங்க சொல்றேன், பின்னாடி சொல்றேன் வாசிங்க. என்னுடைய வல்லமையை உன்னிடத்திலே நான் காண்பிக்கும்படியாக என் நாமோ பூமி எங்கோ மூலமா பிரஸ்தாகும்படி கையை தட்டிடுங்களேன். நான் சொல்றேன், மோசே மோசே மோசே, இது வரைக்கும் நீ அற்பமா எண்ணப்பட்டு இருந்த, நீ ஒரு ஆடு மேய்க்கிறவனை போல மற்றவர்களால் பார்க்கப்பட்டிருந்த. இன்னைக்கு நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? என் ஜனத்தை விடுதலை ஆக்கிறதுக்கு என் வல்லமையை உன் மேல வைக்க போறேன். உங்களால முடிஞ்ச கையை தட்டி சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசுறாரு. பிரதர், இது வரைக்கும் உன் அற்பமா நினைக்கலாம், இது வரைக்கும் உன் குடும்பத்தை அற்பமா நினைச்சு பேசிருக்கலாம். ஆனா நிறைய ஜனத்தை விடுதலையாக்க, நிறைய ஜனத்திற்கு முன்பாக உன் கரங்களால் அற்புதத்தை நடத்தி காண்பிக்க தேவன் உன்னை தன்னுடைய வல்லமைக்காக எத்தனமாக்கப்பட்ட பாத்திரமாய் உன்னை பயன்படுத்த போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த பார்வோனை பார்த்து பயந்து ஓடனியோ, பார்வோனுடைய ராஜ்யத்திற்கு முன்பாக மோசே ஒரு ஆளே கிடையாதுங்க. ஆனா என் ஜனம் உபத்திரவப்படுதில்ல, என் ஜனம் துன்பப்படுதில்ல, இதுக்கு நான் இரக்கம் காண்பிக்கணும். அதற்காக இறங்கி வந்து நான் ஒரு பாத்திரத்தை தேடினேன், அது நீதான் மோசே. இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு சில மோசேக்களோட. நான் விசுவாசிக்கிற மகளே நீ ஒரு மோசே, மகனே நீ ஒரு மோசே. உன்னை பார்வோனுக்கு முன்பாக நிலைநிறுத்த என் வல்லமையை நீ காண்பிக்கணும். நான் இப்படி சொன்னா புரிய நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வெறும் ஆடு ஓட்டுற ஆடை பார்த்த கையை, இந்த கையை நீட்டினா இனிமே அற்புதம் நடக்கையா, இந்த கையை நீட்டினா செங்கடல் பழக்கையா, இந்த கையை நீட்டினா அதிகாரம். ஐயோ இவ்வளவுதான் கையை நானா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடையாளங்களை அற்புதங்களை நடப்பிக்க உன் மேல இரக்கம் காண்பித்த தேவன் இரக்கத்தோடு வல்லமையும் ஊற்றினார் இன்றைக்கு. ஆமென். நாங்களாம் லேடிஸ் பாஸ்டர், லேடிஸ் எல்லாம் பாராக்கையும் சிசராவையும் அடிச்சு ஓட விடுறாளுங்க. ஹல்லேலூயா. 5:13 நியாயாதிபதி 5:13 பராக்கிரமசாலிகள் மேல எனக்கு ஆளுகை தந்தார் என்றா யாரு? தெபோரா. அவனுங்க ஏற்கனவே பராக்கிரமசாலி. கவனிங்க, அந்த பராக்கிரமசாலியை ஜெயிக்கிறதுக்கு இவளுக்குள்ள எவ்வளவு பராக்கிரமம் வந்திருக்கும். அப்ப தேவன் ஒரு மனுஷன் மேல இரக்கத்தை ஊற்றுறதுக்கு அடையாளம் நான் சொல்றேன், வல்லமையோடு பயன்படுத்துவா. கரெக்டா அந்த வசனம் நான் சொன்னது 5:13 வாசிங்க. ஓ வாசிங்க. செய்தார் கர்த்தர் எனக்கு. ஒரு பொம்பளை பாடுறாயா, கர்த்தர் எனக்கு என்ன பிரதர்? பராக்கிரமசாலி. கையை தட்டி சொல்லுங்களேன். பராக்கிரம் நிறைந்த பிசாசின் மேல, பராக்கிரம் நிறைந்த மனிதர்கள் மேல ஓ ஆளுகை செய்யும்படி கர்த்தருடைய வல்லமை என் மேல, இரக்கம் என் மேல இந்த காலை வேளையில. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர் நான் சொல்றேன், உன் ஜெபம் இனிமே வல்லமையா மாறும். சாதாரண பெண்ணு நினைச்சாங்க எல்லாரும் எஸ்தர 3 நாள்ல எதிரிகள் இல்லாதபடி ஒரு ஜெபம் மாற்றி இருக்குமானால் உன் ஜெபம் வல்லமையாய், உன்னுடைய அபிஷேகம் வல்லமையாய், கர்த்தர் கொடுத்த கிருபை வல்லமையாய், கர்த்தர் கொடுத்த தாளந்துகள் வல்லமையாய், கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகள் வல்லமையாய், கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் நுகங்கள் எல்லாம் ஒட்டச்சு போடத்தக்கதாக. எத்தனை பேர் நம்புறீங்க? தாவீது ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு நீர் இறங்கி உன் வல்லமையை அடியேன் மேலே அருளி நீர் என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வைக்கப்பட்டு போகட்டும். அல்லேலூயா. நம்பர் 1 நம் தேவன் யார் தெரியுமா? அவர் ரொம்ப இரக்கமுள்ள தேவன். அந்த இரக்கத்தை எப்படி தெரியுமா வெளிப்படுத்துறாரு? மற்ற மாதிரி 10 ரூபாய் போட்டுட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போன இரக்கம் இல்லையா. அவர் கொடுக்கிற இரக்கம் தெரியுமா? இனிமே நீ கொடுக்கிற அளவுக்கு உன்னை வல்லமை நிறைந்தவனாய், அபிஷேகம் நிறைந்தவனாய், கனிகள் நிறைந்தவனாய், வரங்கள் நிறைந்தவன். ஆமே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது தியானம் பண்ணும்போது. இறக்கனா ஒருத்தன் ரொம்ப பரிதாபத்தில் இருக்கிறான், போய் அவங்களுக்கு ஒரு இறக்கத்தை செஞ்சுட்டு வந்துடுவோம். இவர் இறக்கம்ல இரக்கம் காண்பித்து அவனை தூக்கி எடுத்து நிறுத்தி, எந்த சத்துருக்கள் இவன் மேல இரக்கம் இல்லாமல் இருந்தார்களோ, எந்த சத்துருக்களை இவனை அவமதித்தார்கள் அவங்களுக்கு முன்ன நிலை நிறுத்துகிறார். அல்லேலூயா.
எவ்வளவு பெரிய வல்லமையா இருந்த பார்வோனா இருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துவார். ஒரே ஆளை வச்சு அடிச்சு 40 லட்சம் ஜனத்தை தூக்கினது போல உன் ஒரு ஆளை வச்சு கர்த்தர் ஆயிரங்களை நடத்த முடியும். உன் ஒரு ஆளை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் எதிரியோட பலத்தை நீ ஒரு நாளும் பார்க்காத, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை பாரு. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை பாரு. நான் அப்பப்போ சொல்லுவேன், உனக்கு தெரியல, நீ முட்டி போட்டா உன் ஏரியால இருக்கிற பிசாசு அலறான், ஏன் தெரியல, அவ்வளவு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உன்னை. அல்லேலூயா. ஒரே நாள் அழுகிறாயா எஸ்தர்? 127 தேசத்தில் இருந்த எதிரிய அவ்வளவு ஒரு வல்லமையான ஜெபம். ஜெபலாம் முந்தி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க பாருங்க, இப்போ அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. வல்லமை. ஆமேன் சொல்லுங்களேன். ஹவுஸ் ஓனர்லாம் உன்னை காலி பண்ண சொல்ல போகிறான் சீக்கிரத்தில் வீட்டை விட்டு. ஆமேன். அப்படி அமுதாசிக்கு இப்போயே பயம் வந்துடுச்சு. அப்படியே மூஞ்ச ஐயா எங்கேயாவது தூக்கிறது பீரோவை. நான் சொல்கிறேன், சொந்த வீட்டை தான் தூக்க வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது அவர் தேவனுடைய இரக்கம் உன் மேலே வரும்போது வல்லமையோடு வரும்னு சொன்னேன். உன் மேலே மனதுருகும்படி எழுந்திருப்பாராம். எப்படியா? ஏங்க இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது எப்படிங்க, எவ்வளோ பெரிய தேவன் வானத்தையும் பூமியும் படித்தவர் சொல்கிறாருங்க பாருங்களேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, உன் மேலே மனதுருகும்படி எழுந்திருக்க போகிறேன். தேவன் எழுந்தா என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டுருவாங்க. எந்த சத்துருக்கள் தெரியுமா? 68ஆம் சங்கீதத்தில் நீங்க வீட்டில் போய் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். யார் இந்த சத்துருக்கள் தெரியுமா? இவங்க ஏழையா இருக்கிறாங்களாம், வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்களாம், விதவையா இருக்கிறாங்களாம் பாருங்க. அவங்க கிட்ட இருந்ததான் அபகரிக்கணும்னு நினைச்சு இவங்களை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சான் பாருங்க. அந்த சத்துரு தேவன் எழுந்தருளும் போது ஒழிச்சு கட்டப்படுவான். ஒடுக்கினவன் ஒடுங்கி போனானே, ஒரு வசனம் இருக்கு பைபிள். ஆமே. அவனுடைய தண்டாயுதங்கள் ஒழிந்து போயின. அல்லேலூயா. 68ஆம் சங்கீதம் 1-2 சொல்றாரு. 4ஆம் வசனம் 5-6 வாசிமா. 68:4 வாசி. அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். இப்ப சீட்டை விட்டு எழுந்தாருல்ல, எழுந்தவர் ஏறி வராராம். எங்க வராரு? உங்ககிட்ட வராரு. நத்தானியல் டொனால்டு சொல்லுவாரு. நத்தானியல் டொனால்டு ஒரு தம்பி இருக்காரு, வராரு பாரு, உள்ள வராரு பாரு. சர்ச்சுல சொல்ல. நான் சொல்றேன், சீட்டை விட்டு எழுந்தவர் உனக்கு, நான் சொல்றேன், மனதுருகும்படி எழுந்தவர் வனாந்தரத்தில் ஏறி வருகிறார். நீ ஆராதனை மட்டும் பண்ணுன்றாரு. என்ன சொல்றாரு? நீ ஆராதனை மட்டும் பண்ணு. அவர் எப்படி உங்ககிட்ட வந்து சேர போறார் பாரு. வாசி பிரதர். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு. ஏன் அங்க 1ஆம் வசனத்துல எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவாங்க. 4ஆம் வசனத்துல திக்கற்ற பிள்ளைகளுக்கு விரோதமா நிக்கிறாங்க, விதவைகளுக்கு விரோதமா நிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, உன் மேல மனதுருகிற யாருமே இல்ல, உனக்காக பரிதபிக்க யாருமே இல்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், உன்மேல் மனதுருக யாரும் இல்லை என்று அவர்கள் நினைக்கும் போது ஏசு தெரியும், நான் உன்மேல மனதுருகிறேன். நான் உண்மையை சொல்லட்டுமா? நம்ம மேல மனதுருக உண்மையிலேயே மனுஷங்க யாருமே இல்லைங்க, யாருமே இல்லைங்க. எல்லாம் நம்ம தப்பிதங்களை பார்க்குறாங்கங்க. ஆனால் என் மேலே மனதுருக ஒரு கர்த்தர் இருக்கிறாரு, என் அழைத்த இயேசு ராஜா இருக்கிறாரு. அவரை போல என் மேலே மனதுருக வேற யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அவன் பார்க்குறான், ஓ இந்த 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 கணவன் மேலே மனதுருக மனைவி இல்லை, இந்த மனைவி மேலே மனதுருக இந்த பிள்ளைங்க கூட இறக்கம் காட்டல, வீடு வாசல் இல்லாமல் தனிமையாக இருக்கிறாங்க, விதவை ஆயிட்டா இந்த பொம்பளை, இதுகிட்ட இருக்கலாம் பிடிங்கலான்னு சொல்லி பார்க்குறான். நான் சொல்றேன், ஒருவேளை இப்படி சொல்றேன், எல்லாருக்கும் நல்ல கணவன் நல்ல மனைவி பிள்ளைங்க கொடுத்துருக்காரு. ஒருவேளை உன் மனதுருக்கம் உன் கணவனிடத்தில் எதிர்பார்த்து கிடைக்காமல் போயிருக்கலாம், உன் மனைவியிடத்தில் எதிர்பார்க்க கிடைக்காம, ஏன் உன் போதகரிடத்தில் எதிர்பார்க்க கிடைக்காம போயிருக்கலாம். எங்கிருந்து கிடைக்காம போனாலும் நான் சொல்றேன், உனக்கு மனதுருகும்படி எழுந்திருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு மகளே. நான் சொல்றேன், அந்த தெய்வத்தை மாத்திரம் இந்த 1ஆம் தேதி பிடி. நான் சொல்றேன், மனது உருகுவா. நீ எவ்வளவு போராட்டத்தை சந்திச்ச, எவ்வளவு அவமானத்தை சந்திச்ச, இன்றைக்கு எதுவும் இல்லாம வாசல்ல நிக்கிற உன் சத்து நினைக்கிறா, இதோட உன்னை அழிஞ்சு போச்சு உன் குடும்பம், நீ எழுந்திருக்க மாட்டா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் உனக்காக எழுந்துட்டார்னு அவருக்கு தெரியாது. நான் சொல்றேன், எழும்பி வருவதற்கு வனாந்தரத்துல வழியை ஆயத்தப்படுத்தி ஆராதனை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உறவுகள்லாம் மனது இருக்காது. எதிரி 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 பார்க்கறான், அவனுக்கு புரியல. உடன் பிறந்தோர் மனதுருகலை, யாரும் மனதுருகலை, இவங்களை எல்லாரும் தனியாக விட்டுட்டாங்க ஏழன்றதுனால. கர்த்தர் எழுந்தாருன்னு அவனுக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், உன் எதிரி எப்படி பார்க்கறான் நீ பார்க்காத, கர்த்தர் உன்னை எப்படி பார்க்கறாருன்னு பாரு.
ஏசாயா 54:10 சொல்றாரு, மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலோ நான் என் கிருபையையும் உன்னோட 2 உங்ககிட்ட இருக்குது, 2 இருக்குது. நான் சொல்லிடுறேன் கவனிங்க. 2 இருக்குது. அவர் கொடுத்த கிருபையும் அவரோட பண்ணின உன்னோட பண்ணின உடன்படிக்கையும் இருக்கிறது என்று உண்மையில மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர், இந்த 2 உங்ககிட்ட இருக்கும்போது பிரதர், அவர் உன்னோட பண்ணின உடன்படிக்கையும் அவர் வைத்த அந்த அபிஷேகத்தின் கிருபையும் உன் மேல இருக்கிற வரைக்கும் எந்த எதிரியும் அசைக்க முடியாதியா. அது வரைக்கும் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியின் காலத்தில் உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உன் மேல மனதுருக ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவர் எழுந்துட்டார் இந்த மாசம் மனதுருக. நான் முதல்ல சொன்ன இரக்கம் வரும்போது அவர் வல்லமை கூட சேர்ந்து வரும். தேவனுடைய மன உருக்கம் வரும்போது உன்னை உயிரடைய செய்யும். தேவனுடைய இரக்கம் 2வது வரும்போது எப்படி வரும்? உயிர் அடைய செய்யும். மற்றவங்க பார்வைக்கு செத்து போயிட்ட, மற்றவங்க பார்வைக்கு எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு, மற்றவங்க பார்வைக்கு நீ ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு நிலைமைக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒண்ணு இல்லை நினைக்கிற, உன்னோடைய உடன்படிக்கை இருக்கிறது, உன்னோடைய கிருபை இருக்கிறது, உன்னோடைய அபிஷேகம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவங்க பார்வைக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா நமக்கு தெரியும் இந்த கிருபை நம்மளை விட்டு விலகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 7:12 வாசிங்க பிரதர். லூக்கா 7:12. ஊரோட வாசலுக்கு சமீபமாய் வந்தபோது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன்னுடைய தாய்க்கு ஒரே ஒரு பிள்ளையாயிருந்தான், அவளோ ஒரு விதவையாயிருந்தால். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோட கூட வந்தார்கள். படிங்க. கர்த்தர் அவளை பார்த்து, ஐயோ இந்த வார்த்தை படிக்கும் போது எனக்கு கண்ணு கலங்குச்சு. நான் எத்தனையோ முறை இந்த பைபிளை படிச்சிருக்கிறேன். ஊர்ல எல்லாம் கூட நிக்கிறாயா, ஆனா எவனுக்கும் மனதுருக்கம் வரலையா. ஊர்ல எல்லாம் இருக்கிறாயா, ஆனா ஒரு ஆளுக்கு கூட இந்த கைம்பெண்ணு மேல மனதுருக்கம் வரலையா. நான் சொல்றேன், உன்னை சுத்தி 1000 சொந்த பந்தங்கள் இருந்தாலும் யாருக்கும் உன் நிலைமை தெரியாது, உன் பிரச்சனை தெரியாது. கையை தான் தட்டி சொல்ல, என் மேல மனதுருகுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு என் வலி, என் வேதனை, நான் போகிற பாதை, என் பிரச்சனை, நான் எந்த சூழ்நிலையை கடக்கிறேன் என்பது நன்றாய் தெரியும். இன்றைக்கு என் அருகில் வந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? மகளே நீ ஆழாதே என்று உன் மேல மனதுருகு. ஆமென் சொல்லிடுங்க. ஆமென் சொல்லுங்க. அவளை முதல்ல பார்த்தாராம், 2வது பேசினாராம், அவன் மேல அழாதேன்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்துல கிட்ட வந்தாராம். பார்த்தாரு, மனதுருகினாரு, கிட்ட வந்தாரு. எப்படி இருக்குது பாத்தீங்களா? முதல்ல பார்த்தாரு உன் நிலைமைய, 2வது பேசுறாரு, 3வது கிட்ட வந்து எது செத்து போய் கிடந்ததோ பாடையை தொட்டா. ஆமே. அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவன் தாய் நடத்துல ஒப்புவித்தார். ஆமென் சொல்லுங்க. மற்றவங்க பார்வைக்கு நீ செத்து போன நிலைமை, ஆனா இயேசுவின் பார்வைக்கு எந்த நேரத்திலும் உன்னை உயிர்ப்பிக்க முடியும் என்ற ஒரு அபிஷேகம் நிறைந்த பார்வை அவரிடத்தில் இருக்கிறது. உன் வாழ்க்கையை குறித்து ஒரு நாளும் நீ முடிவெடுத்து விடாதே. உன் வாழ்க்கை உன் கையில் அல்ல, உன் வாழ்க்கையை நிர்ணயித்துக்கிற தேவனுடைய கரத்தில். தாவீது சொல்லுகிறான், என் காலங்கள் எல்லாம் அவர் கரத்தில் அல்லவா இருக்கிறது. ஆமே. ஆமே. அவர் மனதுருக்கம் வரும்போது உயிர் அடைவீங்க. ஆமே. எனக்கு சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ உங்ககிட்ட வரணும்னு அவருக்கு தெரியும். சொல்லுங்க. உன்னை எப்போ தொடணும்னு அவருக்கு தெரியும். உன்னை எப்போ உயிர்ப்பிக்கணும்னு அவருக்கு தெரியும். நீ நினைக்கிற ஏன் இவ்வளவு பிரச்சனையில் அவர் வரல, ஏன் 2 நாள் 3 நாள் கடந்து வரல, ஏன் இவன் வியாதியா கிடந்தப்போ வரல, இல்ல அவருக்கு எல்லாம் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. ஆமே. நான் அப்படி யோசிச்சேன் உட்காந்து, இந்த பையன் செத்துட்ட உடனே ஊர்ல எத்தனை பேர் ஏளனம் பண்ணியிருப்பான் தெரியுமா? என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? என்ன பண்ணாலோ சின்ன வயசுலயே கணவனும் போயிட்டான், இந்த பையன் கல்யாணம் பண்ணி ஒரு வாய் கஞ்சி ஊத்த அம்மாக்குன்னு பார்த்தேன், இது இப்போ ரொம்ப பாவம் செஞ்சிருக்கிறான், மோசே நியாயப்பிரமாணத்தெல்லாம் எடுத்து பேசியிருப்பான். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், 2 நாள் வெயிட் பண்ணு, உன் பிரச்சனையை பாரு. எவனா உனக்கு ஆதரவா நிற்கிறான், எவனா விலகி போறான், எவனா உதவி செய்யறான், எவனா அற்பமா நினைக்கிறான்றதை நீ பார்க்கணும். அதற்காகவே இந்த உபத்திரவத்தின் பாடுகளில் உன்னை அழ வச்ச ஆமென் சொல்லிடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒதுங்கி போனவளை அவ பார்த்தாங்க, உதவி செய்யாம தூரத்தில் நின்னவங்களை அவங்க பார்த்தாங்க, துரோகம் பண்ணவங்களை அவ பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கோன்றார்.
பார்த்து உன்னை எப்போ உயிர்ப்பிக்கணும்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் சொல்றேன், அவருடைய இரக்கம் மேலே வரும்போது நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். மற்றவங்க பார்வைக்கு ஆச்சரியமா நீ போய் எழுந்து. நான் அடிக்கடி சொல்லுவேன், எதை பணமா தூக்கின்னு போனாலோ அதை உயிரோட திரும்பி அதே தெருவில் கர்த்தர். ஆமென் சொல்லிடுங்க. நான் சொல்றேன் சகோதர சகோதரி, அவரை போல மனதுருக இந்த உலகத்தில் ஒருத்தருமே கிடையாதுங்க. அவரை போல உயிர்ப்பிக்க ஒருத்தருமே கிடையாதுங்க. மற்றவங்களுக்கு உன் பிரச்சனை தெரியாது. நான் சொல்றேன், அவருக்கு உன் பிரச்சனை நல்லா தெரியும். எந்த சூழ்நிலை நீங்க இருந்தாலும். லூக்கா 15:20 அந்த பையன் ஓடியாருது பாருங்க, அப்பாவை பார்க்க ஓடியாருது பாருங்க. அவன் ஓடுறதை விட அப்பா ஸ்பீடா ஓடுறாருயா. என்ன அன்பு இது, எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்மளா இருந்தா தூரமா நில்லு, துரோகி, பாவம் செஞ்சவனே, அப்பா பேரை கெடுத்தவன எல்லாம் சொல்லியிருப்போம். நம்ம நேற்று கூட அபிகிட்ட சொல்லி இருந்தேன். நேற்று அப்பா வீட்டுக்கு வந்தோடனே கேட்டாரு, என்ன கேட்டாரு, டேய் 39 லட்சம் கொடுத்தாமிச்சேன், எங்கெங்க போன சொல்லு. ஃபர்ஸ்ட் கேரளா போனியா, அழகிகன் கிட்ட, பாண்டிச்சேரியில் போய் குச்சியா, அப்புறம் கோவா பீச்சுக்கு போனியா, எதனா கேட்டாரா? கேட்கவே மாட்டாரு. அவர் ஒன்று தெரியும், என் பிள்ளை மேலே எப்போ மனதுருகணும் எனக்கு தெரியும். ஐயோ ஆமேன்னு சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், அவனுக்கு அவ்வளோ மனதுருகுனார்னா ஆமேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு 1ஆம் தேதி கர்த்தர் பேசுறார், இனிமேல எனக்காக மனதுருக ஆள் இல்லைன்னு சொல்லாத. உன் மேல மனதுருக ஒரு கர்த்தர் இருக்கிறார். உன் நிலைமை அறிந்து உன்னை தொட, உன்னை உயிர்ப்பிக்க உன் கிட்ட வர ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பேர் இயேசு. டைம் ஆயிடுச்சு. 3வது, கர்த்தர் நீதி செய்கிறவரா. யாரு? மனதுருக்கும்படி எழுந்திருத்தவர் எழுந்துச்சு என்ன பண்ண போறார் தெரியுமா? நீதி செய்ய போறாரு. என் கர்த்தருக்கு நீதி செய்கிற வேலை வந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம் தேவனுக்கு நீதி செய்கிற வேலை வந்தது. நீங்க கர்த்தர் எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் நியாயம் இல்லாம உங்களை நடத்திட்டாங்களா, நீதி இல்லாம உங்களை நடத்திட்டாங்களா, நீங்க நீதிக்கு நியாயத்துக்காக ராத்திரி பகலா கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறீங்களா சகோதரா சகோதரி? நீதி நியாயத்துக்காக ஒரு பாவம் பண்ணி என் மேல துன்பப்படுத்திட்டாங்க, அழுதுட்டு இருக்கிறியா? நான் சொல்றேன், கர்த்தர் நீதி செய்ய போறாரு. நம்பினீங்கன்னா ஆமென் சொல்லுவீங்க. வாசி பிரதர். அந்த ராத்திரியிலே நித்திரை வராதபடியினால் ரெண்டு பிரதானிகளாகிய பித்தானாவும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த அந்த செய்தியை மொர்தகாய் அறிவித்தான் என்று எழுது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அன்று அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமே, கவனிங்க. ஒரு மனுஷன், ஒரு மொர்தகாய் என்கிற மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்றாலே, தேவனுக்கு பயந்த மனுஷன், ரொம்ப நல்லவன், எதிரியை கூட காப்பாற்றுற அளவுக்கு நல்லவன். ஆனா இவன் செய்த நன்மைக்கு நீதி வெளிப்படாம அப்படியே ஸ்டாப் பண்ணப்பட்டு கிடந்தது. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, இவன் செஞ்ச நன்மைக்கு இவன் அட்லீஸ்ட் ஒரு சோல்ஜர் லெவல்ல எடுத்து அரண்மனைக்குள்ளையாவது கொண்டு வந்து வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவன் அந்த வாசல் காவலாளியாவே அவன் செய்த நன்மைக்கு ஒரு பிரதிபலனுமே அவனுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தது. ஆனால் ஒரு நாள் ராஜாவுக்கு ராத்திரி கர்த்தர் தூக்கம் வராமாக்கிட்டாரு. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல. பொதுவாக ராஜாவுக்கு தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவாங்களாம், சந்தனம் இருக்கு இல்லைங்களா, சந்தனம் அடி வயிற்றில் எடுத்துகிட்டு வந்து அந்த சந்தன பேழையை வச்சு அந்த இதை வச்சு இப்படி 3-4 அழகி இங்கே உட்காந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த மயில் விசிறி ராஜாவுக்கு கை கால் அமுக்கி விடுவாங்களாம். அழகிகளோட தூக்கம் வரலனா இசைக்கருவிகளை வாசிப்பாங்களாம், அங்கே நின்று வாசிப்பாங்களாம். ஆனால் இந்த ஆளுக்கு பாருங்க, தூக்கம் வரலன்னு அரண்மனைக்குள்ளே வந்து அரண்மனை கெசட்டில் வேறுகிற புக்காண்ட வந்து உட்காந்துங்களாம். ஆமே, நான் இப்படி சொல்லட்டுமா, உனக்கு நீதி செய்யறது கர்த்தர் எவனை தூக்கத்தை வேணாலும் கெடுப்பாரு, கையை தட்டி எங்க வேணாலும் அவனை கொண்டு போவாரு. அல்லேலூயா. அதுல என்ன காமெடினா, இவங்க அப்பன் தாத்தா பல தலைமுறையா இருக்கிறது எழுதிக்குது. கரெக்டா பக்கத்தை திறந்தா அதுல மொர்தகாய் வராரு. அதுல ஒண்ணு படிக்கிறான், பிக்தானாலும் அவனும் உன்னை கொல்ல பார்த்தானுங்க, மொர்தகாய் என்ற காவலாளி காப்பாத்தனா. உடனே அப்படியே காப்பாத்தனா, சரி விடுங்கள, அவனுக்கு ஏதாவது செஞ்சீங்களான்னு கேட்கிறாரு. ஆமென் சொல்லுங்க.
நான் சொல்றேன், இவர் செய்தவைகள் நினைக்கப்படாமல் போயிற்று, மறக்கப்பட்டு போயிற்று. ஆனா ஒரு தெய்வம் கையை தட்டி ஒரு தடவை நான் சொல்றேன், மனுஷன் மறந்துடுவாயா, ஆனா கர்த்தர் மறக்க மாட்டாரு. ஆமென். நீங்க மற்றவங்களுக்கு செஞ்ச உதவி, அந்த ரங்கத்தில் கொடுத்த அந்த வெகுமதி பணங்கள், பண உதவிகள் எல்லாம் அவர்கள் மறந்துட்டு இருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் மறக்கவே மாட்டாரு. இன்னைக்கு சொல்றாரு, உனக்கு நீதி செய்ய போறேன். அவங்க மறந்துட்டாங்க நீ நினைக்காத, உனக்கு நான் நீதி செய்ய போறேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அவர்கள் காட்டிய அக்கறை, செலுத்தின அன்பு புரிந்து கொள்ளாம போயிருக்கலாம். எவ்வளவு அன்பு செலுத்தினீங்கன்னு அவங்களுக்கு புரியல, எவ்வளவு அவங்க மேல அக்கறை காட்டினீங்கன்னு அவங்களுக்கு புரியல, புரியப்படாமல் அவங்க போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எனக்கு புரியுது நீ காட்டினது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஓடி ஓடி செஞ்சேன் பாஸ்டர், மறந்துட்டாங்க. ஓடி ஓடி பார்த்தேன் பாஸ்டர், மறந்துட்டாங்க. நான் சொல்றேன், அவங்க மறந்துட்டாங்க, கர்த்தர் மறக்கலையே. என்ன சொல்றீங்க? கர்த்தர் மறக்கல, ஓடி ஓடி பார்த்தத கர்த்தர் மறக்கல, ஓடி ஓடி செஞ்ச மறந்துட்டேன். ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டாங்க பாஸ்டர் சிலர் அப்படி சொல்லுவாங்கல்ல. நான் சொல்றேன், அவங்க தூக்கி போட்டையா, கர்த்தர் இன்னும் கரத்துல தான் உன்னை வச்சிருக்கிறாரு. ஆமென் அல்லேலூயா. நல்லவர் ரொம்ப கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. உன்னிடம் நன்மை பெற்று மறந்தவனுக்கு உன்னை தெரியாம இருக்கலாம் இன்னைக்கு. ஆனா நான் சொல்றேன், நீ செய்த நன்மையை பார்த்து கொண்டிருந்த தேவன் தன் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எந்த தேதியில உன் நண்பனுக்கு என்ன செஞ்ச, எந்த தேதியில பாஸ்டருக்கு செஞ்ச, எந்த தேதியில விசுவாசிக்கு செஞ்ச, மொத்தத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ராஜாவுக்கு நீதி செய்யற வரைக்கும் தூக்கமே வராது. இந்த ராஜாவுக்கே தூக்கம் வராம ஆக்கினார்னா, உனக்கு நீதி செய்யற வரைக்கும் அவர் தூங்கவே மாட்டார். உனக்கு நீதி செய்யற வரைக்கும் கர்த்தர் தூங்க மாட்டார். நீங்க எழுதி வச்சீங்க, அது தாமதமாகலாம் ஆனால் தவறுவது இல்லை. முர்தகாய்க்கு தாமதமாச்சு, ஆனா தவறவே தவறாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன், டைம் பார்த்துக்கினே இருக்கிறார். ஐயோ 8:10 ஆயிடுச்சு, முடிச்சு ஜனங்கள். நான் இப்படி பார்த்துக்கினே பிரசங்கம் பண்றனோ, அவரும் அங்க இருக்கிற கிளாக்க பரலோகத்தில் பார்த்துக்கினே இருக்கிறார். என் புள்ள டைம் வரட்டும், நம்மனா ஒரு ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லுங்க. ஏன் பார்த்துட்டே இருக்கிறாரு? எப்போதோ உனக்கு செஞ்சிருக்க முடியும் தெரியுமா? எப்போதோ உனக்கு நீதி அவரால் செஞ்சிருக்க முடியும் தெரியுமா? ஆனா உன் சத்துருக்கு முன்னாடியே நிக்க வச்சு உன் கையை தட்டி சொல்லுங்க, உன் சத்துரு எதிர்க்கவே உன்னை உயர்த்துறத. இன்னொரு விதத்துல அபிஷேகத்துல சொல்றேன், நான் ஒரு ஊழியக்காரனா, உன் சத்துரு கையாலேயே நீ உன் எதிரிய வர வச்சு அவன் கண்ணு முன்னாடியே உன்னை உயர்த்தணும். இன்னைக்கு நீ குழி உள்ள இருக்கிறல்ல, அவன் தான் காலில் வந்து விழ போறான். போட்டவன் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறல்ல, அவன் தான் உனக்கு சல்யூட் அடிக்க போறான். வனாந்தரத்தில் இன்னைக்கு இருக்கிறல்ல தாவீதே, நீ தாண்டா ராஜாவா உயர போற. இன்னைக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு சிலது போய் தான் ஆகணும், ஆனா அதை நீ நீர் ஊற்றாய் மாற்றுவாய். உன் எதிரிக்கு முன்ன நிறுத்துவாரு, எதிரி எதிர்க்க நிறுத்துவாரு. ஒண்ணுமே 10ஆம் வசனம் வாசி, 10 வாசிங்க பிரதர். ராஜேந்திர பிரதர் வாசிங்க. 6:10 எஸ்தர். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, நீ சீக்கிரமா இன்னலாம் ராஜா கனம் பண்ண விரும்பும் சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரமாய் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் கையை தட்டி சொல்லுங்க, உனக்கு ஒரு குறை இல்லாம நீதி செய்வார். ஒரு குறை இல்லாம நீதி செய்வார். அல்லேலூயா. யார் கையால பாஸ்டர் செய்வாரு? உன் சத்துரு கையால செய்ய வைப்பார். இது நான் சத்தியமா பேசுறேங்க, நான் உண்மையா பேசுறேன். இது நம்ம சபையில் இருக்க பல பேருடைய வாழ்க்கையில் ரேமாவாய் தீர்க்க தரிசனமாய் புறப்படுகிறது இந்த வார்த்தை. நான் சொல்றேன், ஒன்று கூட உன் நீதி குறைவில்லாமல் இந்த பூமியில வாழும்போது பெற்றுக்கொள்வாய். ஆமென். டைம் பார்த்துட்டு இருக்காருங்க, எப்பயோ செஞ்சிருப்பாரு. அவருக்கு தெரியும் உன் எதிரி கொஞ்சம் கொஞ்சமா தாழ்ந்துட்டு இருக்கான், கொஞ்சம் கொஞ்சமா எதிரி பலவீனமாயிட்டு இருக்கான் தெரியுமா? பலவீனப்படுத்திட்டு இருக்கிறாரு. அவனை கொண்டே உன்னை செய்ய போற. ஆமென். கடைசியா சொல்லி நான் முடிச்சிடுறேன். இதுக்கெல்லாம் என்ன பாஸ்டர்? முதல்ல சொன்னேன், தேவனுடைய இரக்கம் வல்லமையோடு கிட்ட வந்து உன்னை பயன்படுத்த போறாருன்னு. ரெண்டாவது சொன்னேன், தேவனுடைய மன உருக்கம் எழுந்திருக்கும் போது உன்னை உயிரடைய பண்ண போறார். உலர்ந்த எலும்பா இருந்த உன்னை உயிரடைய பண்ண போறான்னு சொன்னேன். மூணாவது, நீதி செய்வாரு சொன்ன, ஏற்ற நேரத்தில் நீதி செய்வார். ஆமென். நாலாவது, அதுக்கு காத்திருக்கணும். அதுக்கு எவ்வளோ நாள் பாஸ்டர் காத்திருக்கணும்? நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு டைம் தெரியாது, அவருக்கு டைம் தெரியும். ஆமென். என்ன காத்திருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பார். 3 காரியம் மறக்கவே கூடாது. நீங்க தேவனுடைய இரக்கம் வல்லமையோடு வரும், தேவனுடைய மன உருக்கம் உன்னை உயிரடை செய்யும், கர்த்தர் நீதி செய்யும் போது உன்னை உயர்த்திடுவாரு,
கர்த்தர் நீதி உங்ககிட்ட வரும்போது நீ உயர்த்தப்பட்டிருப்பாய். நாலாவது சொல்லி முடிக்கிறேன், காத்திருக்கணும். 1 பேதுரு 5:6 சொல்றாரு, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள். அப்படின்னா என்ன தெரியுங்க போட்டிருக்கு? சரியான தருணத்துக்காக காத்திருங்கன்றார். உயர்வு வருவதுக்கு சரியான தருணத்துக்கு காத்திருங்க. ஆசீர்வாத நன்மை வர காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களை சோர்வடைய பண்ண மாட்டார். ஏசாயா 40:31 என்ன சொல்லுதுமா? மனப்பாடமா சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அப்ப கவனிங்க, காத்திருப்பு உனக்கு எதை கொடுக்குது தெரியுமா? புது பலனை கொடுக்குது பிரதர் சிஸ்டர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு புது பலனை கொடுக்குது. எப்படி கொடுக்குது தெரியுமா? கழுகுகளை போல சட்டைகளை அடித்து அவர்களை காட்டிலும் உயரமான ஒரு இடத்திற்கு கொண்டு போகிற பலன். காத்திருக்கிற நேரத்தில் சோர்ந்து போகாதே. ஆமே, கண்டிப்பா உயர்த்துவார். இந்த திருச்சபையில கால் வைத்த ஒரு குடும்பமாவது வீணா போகுது எனக்கு தெரியும். நான் அவ்வளவு ஏஜமான இடத்துல அழுது இருக்கிற வேலைக்காரனா. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னன்னா காத்திருக்கிறவங்களுக்கு அதில் என்ன போட்டிருக்குமா? 40:30-18 வாசிங்க. முடிக்கும் போது ஏசாயா 30:18 வாக்குத்தத்த வசனத்தை வாசிங்க. முடிக்கும் போது என்ன போட்டிருக்கு வாசிங்க. இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா வந்திருக்கு? பிளஸட் பீப்புள். என்ன பீப்புள்? என்ன பாஸ்டர் பிளஸடு? ஒரு 2-3 காரியம் வேகமாக சொல்லிடுறேன். ஹாப்பி வந்துருமா? என்ன வருமா? அந்த ஆசீர்வாதத்தில் சந்தோஷம் வந்துருமா? என்ன வந்துடும்? ரொம்ப நாள் அழுதுட்டல்ல, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டல்ல. எப்போ தெரியுமா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவான்? யாருக்குன்னா தெரியுமா உங்களுக்கு? யாருன்னா சொல்லட்டுமா? அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும்போது தான் சந்தோஷப்படுவான். நான் சொல்கிறேன், இனிமேல் உனக்கு பிடிச்சதெல்லாம் தான். உனக்கு பிடிக்காத ஒன்றும் நடக்காது. பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கும், பிடிச்ச மாதிரி வீடு இருக்கும், பிடிச்ச மாதிரி எல்லாம் மாறும். அல்லேலூயா. சந்தோஷம் வருமா? 2வது நல்ல வாய்ப்புகள் வருமா? காத்திருக்கிறவங்களுக்கு என்ன வருமா? நல்ல வாய்ப்புகள் வருமா? காத்திருக்கணும் நல்ல வாய்ப்புகளுக்காக. 3வது வெற்றிகள் வருமா? பிரதர் கவனிங்க, என்ன வரும்? காத்திருந்தா வெற்றி வரும். சமீபத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் படித்தேன், ரொம்ப துஷ்டமான இது. அவன் அந்த குரூப் 1 எக்ஸாமை 14 தடவை எழுதியிருக்கிறான் பாவம். அவனுக்கு இப்போ வயசே 44. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி தூக்குமாடி செத்துட்டான். ரிசல்ட் எல்லாம் அவன் பாஸ். எப்படி இருக்குங்க அவங்க ஃபேமிலிக்கு? குரூப் 1ங்க. நான் சொல்லட்டுமா? காத்திருக்கணும். எதுக்கெல்லாம் காத்திருக்கணும் பாஸ்டர்? சந்தோஷம் வர வரைக்கும். அப்படின்னா உனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை வர வரைக்கும் காத்திருக்கணும். 2வது நல்ல வாய்ப்புகள் வரும். நான் முந்தா நேரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, பாஸ்டர் திடீர்னு ஃபோன் பண்ணி வா, நீ தான் சீஃப் கெஸ்ட் எல்லாம் பார்த்து அங்கே போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த பரிசம், ரொம்ப தூரத்தில் பார்த்த பரிசவனங்களாம் சோறு போடுற வேலையை கத்தர் வச்சிட்டாரு. மோகனையா இறங்கி வந்தார். அவர் செருப்பு எதுன்னு பார்த்து அவர் என் தம்பி எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டார். அவரெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னே அப்பாயின்மெண்ட் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. 1 இயருக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கேட்டால் கூட மோகன் ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கறதுக்குன்னா கிடையாது, அப்பாயின்மெண்ட் கிடையாது. அவங்களோட உட்காந்து நான் என்ன வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பார். காத்திருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் ஏதாவது அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்கன்னா வாய்ப்புகள் உங்களுக்கு கையை விட்டு என்ன பண்ணிடும்? நழுவி போயிடும். இதெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தில் போட்டிருக்கு. எதில்? நீ இப்போ படித்த மாலினி படிச்சத அந்த பாக்கியவான் லிஸ்ட்ல இதெல்லாம் வருது. பிளஸ்ல வெற்றிகள் வருமா? அப்புறம் இஸ் ஃபேவர், தயவுகள் வருமா? உன்னை தேடி என்ன வரும்? தயவு செய்ய யாருமே இல்லை பாஸ்டர். நான் சொல்றேன், உனக்கு தயவு செய்ய ஆளை கர்த்தர் அனுப்புவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இஸ் லவ், அன்பு செலுத்த ஆட்கள் வருவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அன்பு செலுத்த ஆட்கள் தான் தடுமாறுறோம். அன்பு செலுத்த நல்ல ஆட்கள் அனுப்புவார். போலியான அன்பு இல்லை. என்ன அன்பு இல்லை? உயிருக்கு உயிரா நேசிக்கிற அன்புள்ளவர்களை கர்த்தர் உனக்கு அனுப்புவார். உங்ககிட்ட இருந்த பலர் அன்பு செலுத்துற மாதிரி பிரிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா பேசுறாரு. அன்பு செலுத்த ஆட்களை கர்த்தர் அனுப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரொம்ப நான் யோசிப்பேன், எவ்வளோ பேர் இவங்கெல்லாம் எப்படி என்னை நேசிக்கிறதுக்கு நான் பார்த்துறனே இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் முந்தானத்து ரவி அண்ணன் என்னை உடம்பெல்லாம் பார்த்துட்டு நீ உடனே வரணைய ஆஸ்பத்திரின்னு கூட்டும் போய் ஓடி, எனக்கு உண்மையாக நான் மனைவிட்ட சொல்லியிருந்தேன், என் கூட பிறந்த அண்ணன் இல்லைன்னு அழுவேன், தம்பிங்க இல்லைன்னு அழுவேன். அவர் எனக்கு செஞ்சதை என்னால் தாங்கவே முடியல. வீட்டுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இதுக்கு நான் பார்த்துறேன் ஆண்டவர். அந்த டாக்டரை போகிறாரு, பிடிக்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் பாருங்க என்னன்னு. அவர் பார்த்துட்டு, சார் இது மாதிரி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அது இருக்குது. நான் ரத்தத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோமா, ரத்தம் மாதிரியே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார். அப்புறம் விட்டமின் டேப்லெட் அது இதுன்னு பார்த்துட்டு அப்புறம் சிடி ஸ்கேன் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டார். ரொம்ப காஸ்ட்லியாக தான் ஆகும், பட் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் உங்கள் உடம்புக்கு அப்படின்னு. எனக்கு என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இதுதான் உண்மையான அன்பு. இது வரைக்கும் நான் அவருக்கு 1 ரூபா கூட செஞ்சது கிடையாது. எத்தனை பேர் நம்பிங்க? ஒரு சின்ன நல்லது கூட அவருக்கு நான் செஞ்சது கிடையாது. உண்மையாக அன்பு செலுத்துறவங்க நீங்கள் காத்திருந்தா கர்த்தர் அனுப்புவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 6வது இஸ் பீஸ், சமாதானம் வருமா உங்கள் வீட்டில்? உங்கள் இருதயத்தில் சமாதானம் வரும். காத்திருக்கிறவங்களுக்கு இத்தனை ஆசீர்வாதத்தை பைபிளில் ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க பார்த்திராத, மற்றவையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 6 காரியமும் இது வரைக்கும் உங்க கண்கள் காணாத, மற்றதோட ஒப்பிட்டு பார்க்காத அளவுக்கு தருவார். எப்போ? கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் தராரு தெரியுமா? நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏன் இதெல்லாம் உனக்கு தரப்போறாரு தெரியுமா? இந்த புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அவருக்கு தெரியும் நீ ரொம்ப பாதிக்கப்பட்ட, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, ரொம்ப அழுதுட்ட. அதனால தான் சொல்கிறார், நான் உண்மையில் மனது இருக்கும்படி எழுந்திருப்பேன், நீதி செய்யறதுக்கு நான் வரேன். நான் சொல்கிறேன், இதெல்லாம் உனக்கு நான் வருகிற ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ யாரும் இல்லாமல் தவித்த நாட்கள், அழுத நாட்கள், மனதுருக ஆட்கள் இல்லாமல், என்னை பக்கத்தில் நீதி செய்ய ஆட்கள் இல்லாமல் அழுத நாட்கள், அங்கலாய்த்த நாட்கள் எனக்கு தெரியும்னு கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார். ஆமே. நான் ஏன் உன்னை விட்டேன் தெரியுமா இந்த நிலைமைக்கு? நான் அன்னைக்கு உன் மேலே அந்த அன்பை செலுத்தியிருந்தேன், உனக்கு புரிஞ்சிருக்காது. எல்லாம் விட்டு போய் இன்னைக்கு ஒன்றும் இல்லாத நிலைக்கு இஸ்ரவேல் வந்தல்ல, இப்போ சொல்கிறேன் உன் மேலே மனதுருகும்படி நான் அப்படியே கண்ண முடியலாமா? டைம் ஆயிடுச்சு, அப்படியே கண்ண முடியலாமா? பிரசங்கத்தை நிறுத்த முடியல. நான் விசுவாசிக்கிறேன் உனக்கு அப்போவே செஞ்சிருப்பாரு. என் அன்பு உனக்கு புரியாமல் போயிட்டு இருக்கோம் மகளே. நான் எவ்வளவு மனது உருகிறவர் என்று உனக்கு புரியாமல் போயிட்டு இருக்கோம். நான் எவ்வளவு மேலே அன்பு வச்சிருந்தேன்னு உனக்கு புரியாமல் போயிட்டு இருக்கோம். அவர் அன்பு ஒண்டி மாறவே மாறாது. மனுஷங்க மாறுவாங்க, ஆனால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? மாறவே மாட்டார். ஏசாயா 30 தொடர்ந்து சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டு. அந்த வசனத்தையும் வாசிருங்க, ராஜேந்திர பிரதர் முடிச்சிடலாம். தொடர்ந்து சொல்றாரு, வாசிங்க. ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள், சீயோனை மேல பரலோகத்தை சேர்ந்த ஜனங்கள் சபையில வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டு இராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உனக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்திருந்தாலும் இனிமே உன் போதகர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் போதகர்களை காணும். கையை தட்டி சொல்லு, என் போதகன் மூலமாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், என் போதகன் மூலமாக சொல்லப்பட்ட வசனங்கள் என் கண்கள் காணும். என் போதகன் இனி மறைந்திருக்க மாட்டான். அவனை கர்த்தர் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக, நான் சொல்றேன், அவன் மூலம் வந்த வார்த்தைகள், வார்த்தையினால் சொன்னதை கர்த்தர் இனி வருகிற நாட்கள்ல கரங்களினால் நிறைவேற்றுவார். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாக இறங்குகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். இந்த பலிபீடத்தில் இருந்து பேசப்பட்ட ஒரு வார்த்தையாவது உன் குடும்பத்தில் நிறைவேறாம போவாது சகோதரா, சகோதரி. உனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும். உங்களுக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன். உன் மேல மனதுருகும்படி நான் எழுந்து விட்டு நான் நீதி செய்கிற வேலை வந்தது. உங்க அன்பு என்ன ஒரு மாதிரி பண்ணுது ஆண்டவர். நான் போகிற பாதை அறிந்து என்னோட பேசுறீங்களே. போதகர்கள் இனி மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் அவர்களை காணும்னா அவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்தங்களை உன் கண் காணும். சாராளே, தேவ தூதன் சொன்ன குழந்தை உன் கண் பார்த்ததல்லவா? உன் கண் காணும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோட நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர்
நம்மை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கல்வாரி மலை மேலே காயம்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். ஓ, கரம் விரித்து அழைக்கின்றார், தம் கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி வா, நீ கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களை போல இரக்கம் செய்ய, உங்களை போல மன உருக்கம் செய்ய, உங்களை போல நீதி செய்ய காத்திருக்கிற எங்களுக்கு உங்களை போல ஆசீர்வாதங்களை கொடுக்க ஒருவர் இந்த பூமியில இல்லப்பா. உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான். நாங்க எங்க வாழ்நாள்ல உங்களை மட்டும்தான் சார்ந்து நிற்கிறோம், வேற எதையும் சார்ந்து நிக்கல. நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் அத்தனை பேருடைய குடும்பங்களிலும் இந்த மாதத்தில் இந்த செய்திகள் அப்படியே வெளிப்படட்டும். என் பிள்ளைங்க வல்லமையோட செயல்படட்டும், என் பிள்ளைங்க உயிர்ப்பிக்கப்பட்டு செயல்படட்டும், என் பிள்ளைங்க உயர்ந்திருந்து செயல்படட்டும். ஐயா கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. ஆமென் ஆமென். தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய மன உருக்கம், இரக்கம், நீதி, அவர் காத்திருந்தவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிற வரைக்கும் உங்கள் அனைவரோடு கூட கர்த்தர் இருப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா.